Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்சுவல் பேஸ்டு தான். ஸோ இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேள்வியை புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியாது. கேள்வி ரொம்ப பெருசு, ஆன்சரும் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் கான்செப்சுவல் வைஸ் புரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ two different coils have self inductance. ரெண்டு காயில் இருக்கு, அந்த ரெண்டு காயிலுடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மில்லி ஹென்றி அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லி ஹென்றி கேள்வியில் இருக்கிறது. 8 and 2 மில்லி ஹென்றி. ஸோ L1 பார்த்தீங்கன்னா they have given 8 மில்லி ஹென்றி. L2 இன்னொரு இண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மில்லி ஹென்றி அப்படின்னு கொடுத்துருக்கு. The current in one coil, அதாவது first coil, is increased at a constant rate. அப்போ current வந்து is changing depend on time. அதான் இங்க நமக்கு சொல்ல வர விஷயம். So the current in one coil is increased at a constant rate. The current in the second coil is also increased at the same constant rate. அப்போ L1 first inductor, L2 second inductorல current change ஆகுது. அந்த current change ஆகிறது எப்படி இருக்குதுன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி change ஆகுது. அப்போ we can say there is a change in current and the change in current வந்து பாத்தீங்கன்னா L1 L2 ரெண்டுத்துக்கும் same. So simply we can say it is constant for both L1 and L2. First understanding. அடுத்து பாருங்க, at a certain instant of the time. கேள்வியே ரொம்ப பெருசா இருக்குல்ல. At a certain instant of time, ஏதோ ஒரு particular timeல the power given in the two coil is same. அப்போ power in the first coil equal to power in second coil. அப்போ how I can write power உடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், V I இல்லையா? So V into I தான் நமக்கு வந்து power உடைய ஃபார்முலா. அப்போ இங்க நான் அதை தான் எழுத போறேன், எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்ல. So VI equal to VI. So first coil second coil என்ன ஆகுது, ரெண்டுமே at one instant, right? So at one instant, so ரெண்டு காயிலுடைய பவர் வந்து சேம் அப்படின்றது நமக்கு இங்க சொல்லியாச்சு. At a certain instant of time, the power given to the coil is same, of course, that at that in time. அப்போ இந்த பவர் எப்படி, இந்த பவர் சேமா இருக்கிற அந்த நேரத்துல at that time the current, right, the current induced voltage and the energy stored in the first coil are I1 V1 W1. அப்போ எனக்கு current I1, voltage V1, work done W1, so which is nothing but energy இல்லையா? அப்போ அந்த இன்ஸ்டன்ட் டைம்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் காயிலுடைய கரண்ட் I1, ஃபர்ஸ்ட் காயிலுடைய வோல்டேஜ் V1, ஃபர்ஸ்ட் காயிலுடைய எனர்ஜி இல்ல work done W1. அப்போ obviously எனக்கு செகண்ட் வந்து I2 V2 W2 தான் இருக்க போகுது. So corresponding values of for these second coil is the same instant. Yeah, of course, right? I2 V2 W2 respectively. அப்போ what would be the relation between W2 and W1 அப்படின்றத நமக்கு இங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா to find the voltage, right? So voltage and current. So நம்ம என்ன பண்ண போறோம், யூசுவலா நமக்கு தெரிஞ்ச அதே ஃபாரடே ரிலேஷன் தான் நம்ம பேச போறோம். So என்னுடைய EMF, right, என்னுடைய EMF is nothing but L di by dt. So இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் காயில இருக்கு அப்படின்னா that becomes 1 and 1. அப்போ செகண்ட் காயில் அப்படின்னா L2 di by d2. So இது அப்படியே நான் ரேஷியோ எடுக்கிறேன், இதோட ரேஷியோ நான் அப்படியே எடுத்தேன்னா di by dt, sorry dt, yeah, அது constant, so obviously we are going to neglect, so there is no doubt. அப்போ EMF 1 equal to L1, EMF 2 equal to L2. அப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா V1 equal to L1, V2 equal to L2. இது நமக்கு இருக்கு. இதுல L1 and L2 உடைய வேல்யூ வந்து நமக்கு கேள்வியில கொடுத்திருக்காங்க. L1 பாத்தீங்கன்னா 8, L2 பாத்தீங்கன்னா 2. L1 என்னது 8, அது பாத்தீங்கன்னா 2. அப்போ மில்லி obviously they will cancel each other. So 2 இத கேன்சல் பண்ணா that becomes 4. அப்போ V1 by V2 L1 by L2 is nothing but 4 இல்லையா? So இதுல இருந்து V1 and V2 உடைய ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் with respect to inductance. And at the same time நமக்கு power at certain instantல பாத்தீங்கன்னா V1
I1 equal to V2 I2. ஏன்னா கேள்வியில at certain instant அந்த ரெண்டு power from coil 1 and coil 2 are same. அப்போ V1 I1 equal to V2 and then I2. அங்க நமக்கு என்ன இருக்கு V1 upon V2 ல. அப்போ V1 அப்ப V2 மட்டும் இங்க வந்துருச்சுனா V1 upon V2. இப்ப I அப்படி போயிடுச்சா? அப்ப I2 upon I1. அப்ப V1 by V2 என்னது 4. அப்ப V1 by V2 I2 by I1 equal to 4. அப்ப V1 by V2 4 னா I2 by I1 னும் 4 தான். ரைட்? அப்ப நமக்கு பவர் உடைய ரிலேஷன் சொல்லிட்டோம். EMF உடைய ரிலேஷன் சொல்லிட்டோம். நமக்கு அடுத்து என்ன இருக்கு? எனர்ஜி. சோ எனர்ஜி இஸ் nothing but W. நமக்கு இங்க கேள்வியில சொன்னது. அப்ப W2 upon W1. சோ நமக்கு என்ன இருக்கு? 1/2 L I square. So first இது வந்து செகண்ட் இல்ல அப்ப செகண்ட் இண்டக்டன்ஸ் செகண்ட் கரண்ட் divided by 1/2 first inductance and first current. So 1/2 Li square. 1/2 வந்து என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. So remaining என்ன இருக்கு L2 upon L1. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா I2 I1 whole square என்னலாமா ரைட். So இதுல வந்து L2 அப்படிங்கிறது நமக்கு வந்து செகண்ட் காயில் நமக்கு என்ன சொல்லிருக்கு வந்து 2. L1 என்றது 8 into I2 by I1. So I2 by I1 நமக்கு என்ன இருக்கு? I2 by I1 என்றது 4 இருக்கு. அப்போ it is a square. அப்போ 4 into 4 square பண்ணும்போது that becomes 16. அப்போ 8 1s are 8 2s are. அப்போ உங்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது 4. அப்போ W by W1 அதோடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 4/1. Right? Or you can also say W2 is nothing but 4 times of W1. So இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய எனர்ஜி ரிலேஷன். So far வந்து EMF என்னன்னு பார்த்தோம், கரண்ட் என்னன்னு பார்த்தோம், பவர் என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ற மாதிரி எனர்ஜி என்னன்றதை நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you. Help others with a smile.